திருப்பதி லட்டு சர்ச்சை விவகாரத்தில் விசாரணை மேற்கொள்ள சிறப்பு விசாரணை குழு அமைத்து உச்சநீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்துள்ளது. திருப்பதி லட்டு சர்ச்சை விவகாரத்தில் விசாரணை மேற்கொள்ள உயர்நீதிமன்றம் சிறப்பு விசாரணை குழுவை அமைத்துள்ளது. அண்மை செய்தியை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருப்பதி லட்டு சர்ச்சை விவகாரத்தில் விசாரணை மேற்கொள்ள சிறப்பு குழுவானது அமைக்கப்பட்டுள்ளது. அண்மை செய்தியை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருப்பதி லட்டு சர்ச்சை விவகாரத்தில் விசாரணை மேற்கொள்ள சிறப்பு விசாரணை குழுவை உச்சநீதிமன்றம் அமைத்துள்ளது. அண்மை செய்தியை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருப்பதி லட்டு சர்ச்சை விவகாரத்தில் விசாரணை மேற்கொள்ள சிறப்பு விசாரணை குழுவானது அமைக்கப்பட்டுள்ளது. விரிவான விவரங்களுடன் செய்தியாளர் ஆண்டன் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் விவரங்களை கேட்டறியலாம். வணக்கம் ஆண்டன், இது குறித்தான விவரங்களை பதிவிடுங்க. வணக்கம். அதாவது திருப்பதி லட்டு சர்ச்சை விவகாரத்தில் நீங்கள் குறிப்பிட்டது போல தற்பொழுது சிறப்பு விசாரணை குழு ஒன்றை உச்சநீதிமன்றம் அமைத்திருக்கின்றது. இந்த விவகாரம் தொடர்பாக மாநில அரசு ஒரு சிறப்பு விசாரணை குழு அமைத்து விசாரணை மேற்கொள்வதாக அறிவித்திருந்தது. இந்த சூழ்நிலையில்தான் அந்த அமைப்பு விசாரணை தொடரலாமா அல்லது மத்திய அரசு விசாரணை மேற்கொள்ளலாமா அல்லது வேறு ஏதாவது வழிமுறைகள் இருக்கின்றதா என்பது தொடர்பாக மத்திய அரசுடைய சொலிசிட்டர் ஜெனரல் ஆய்வு மேற்கொண்டு உச்சநீதிமன்றத்திற்கு தெரிவிக்குமாறு கடந்த விசாரணையின் பொழுது உச்சநீதிமன்றம் கூறியிருந்தது. இந்த நிலையில் தான் இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இன்று நீதிபதிகள் DR கவாய் மற்றும் விஸ்வநாதன் தலைமையிலான அமர்வில் இந்த உச்சநீதிமன்றத்தில் இந்த விசாரணையானது சற்று முன்னர் நடைபெற்றது. அப்பொழுது மத்திய அரசுடைய சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா ஆஜராகி மாநில அரசு அந்த ஒரு சிறப்பு புலனாய்வு குழு அமைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றது. அதில் நாங்கள் குறுக்கீடாக இருக்க விரும்பவில்லை. இருப்பினும் இந்த விவகாரத்தில் கோடிக்கணக்கான மக்களுடைய உணர்வு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம், அது மட்டுமல்லாமல் உணவு பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த விவகாரத்தில் இந்த விசாரணையை மத்திய அரசுடைய ஒரு மூத்த அதிகாரி கண்காணிப்பில் மேற்கொள்வதாக இருந்தால் அதுவும் நல்லதாக இருக்கும் என்று மத்திய அரசுடைய சொலிசிட்டர் ஜெனரல் உச்சநீதிமன்றத்தில் நீதிபதிகளிடம் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்துதான் நீதிபதிகள் அது தொடர்பாக ஒரு சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்து விசாரணை மேற்கொள்ளலாம் என்று நீதிபதிகள் கருத்து தெரிவித்தார்கள். அதன் அடிப்படையில் தான் தற்பொழுது உச்சநீதிமன்றம் இந்த சிறப்பு சுயாதீன சிறப்பு விசாரணை குழுவை உச்சநீதிமன்றம் தற்பொழுது அமைத்திருக்கின்றது. இந்த சுயாதீன குழுவில் மாநில காவல்துறை அதிகாரிகள், ஆந்திர மாநில காவல்துறை அதிகாரிகள், CBI அதிகாரிகள், உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் ஆகியோர் இருப்பார்கள் என்று இந்த சிறப்பு குழு விசாரணை மேற்கொள்ளும் என்று உச்சநீதிமன்றம் கூறியது. CBI இயக்குனர் கண்காணிப்பில் விசாரணை நடைபெறும் என்று உச்சநீதிமன்றம் கூறியிருக்கின்றது. இந்த குழுவை பொறுத்தவரையில் 2 CBI அதிகாரிகள் இருப்பார்கள். அந்த அதிகாரிகளை CBI இயக்குனர் நியமிப்பார். அது மட்டுமல்லாமல் ஆந்திர பிரதேச காவல்துறையை சேர்ந்த 2 அதிகாரிகள் இருப்பார்கள். அவர்கள் 2 பேரையும் மாநில அரசு, ஆந்திர மாநில அரசு நியமிக்கும். அது மட்டுமல்லாமல் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி ஒருவர் இந்த குழுவில் இடம்பெறுவார். எனவே 5 பேர் கொண்ட ஒரு குழுவினை சிறப்பு சுயாதீன விசாரணை குழு ஒன்றை உச்சநீதிமன்றம் தற்பொழுது அமைத்து உத்தரவிட்டு அதன் அடிப்படையில் தற்பொழுது இந்த வழக்குகளை தற்பொழுது உச்சநீதிமன்றம் முடித்து வைத்திருக்கின்றது. அதாவது இப்ப நான் குறிப்பிட்டது போலதான் தற்பொழுது CBI இயக்குனருடைய கண்காணிப்பில் தற்பொழுது இந்த விசாரணையானது நடைபெறும் என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கின்றது. ஏற்கனவே மாநில அரசு அந்த ஒரு சிறப்பு விசாரணை குழு ஒன்றை அமைத்திருந்தார்கள். அந்த விசாரணை குழுவானது இதனுடைய ஒரு சப்ஸ்டிடியூட்டாக இருக்கும் என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கின்றது. அதன் அடிப்படையில் தான் நாம் பார்த்ததை போல 5 அதிகாரிகள் இதில் இடம்பெறுவார்கள் என்று உச்சநீதிமன்றம், இந்த சிறப்பு புலனாய்வு குழுவில் இடம்பெறுவார்கள் என்று உச்சநீதிமன்றம் கூறியிருக்கின்றது. ஏனென்றால் நாம் பார்த்தது போல கோடிக்கணக்கான பக்தர்களுடைய உணர்வு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் என்கின்ற காரணத்தினால் தற்பொழுது உச்சநீதிமன்றம் இந்த நடவடிக்கையை எடுத்திருக்கின்றது. உச்சநீதிமன்றத்தில் இந்த விவகாரத்தில் சுயாதீனமாக ஒரு விசாரணையானது நடத்தப்பட வேண்டும் என்று கோரிதான் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன. பாஜகவை சேர்ந்த சுப்பிரமணிய சாமி உள்ளிட்டோர் இந்த மனுக்களை தாக்கல் செய்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் தான் உச்சநீதிமன்றம் இந்த வழக்கினை விசாரித்தது. அவர்களை பொறுத்தவரையில் இதில் நாம் குறிப்பிட்டது போல ஒரு இண்டிபெண்டன்ட் விசாரணை, அதாவது ஒரு சுயாதீனமான ஒரு விசாரணையானது நடத்தப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் தான் தற்பொழுது உச்சநீதிமன்றம் இந்த குழுவினை அமைத்திருக்கின்றது. நான் கூறியது போல CBI 2 அதிகாரிகளை CBI இயக்குனர் நியமிப்பார். இந்த குழுவில் 2 CBI அதிகாரிகள் 2 பேர் இடம்பெறுவார்கள். அவர்கள் 2 பேரையும் CBI இயக்குனர் நியமிப்பார்.
அது மட்டுமல்லாமல் ஆந்திர மாநில காவல்துறை அதிகாரிகள் 2 பேர் இந்த குழுவில் இடம்பெறுவார்கள் என்று உச்சநீதிமன்றம் அறிவித்திருக்கின்றது. அந்த 2 பேரையும் ஆந்திர மாநில அரசானது நியமிக்கும். அது மட்டுமல்லாமல் நாம் ஏற்கனவே பார்த்தது போல அந்த SSI நடத்தக்கூடிய உணவு பாதுகாப்புத்துறையுடைய அதிகாரி ஒருவரும் இந்த குழுவில் இடம்பெறுவார் என்று உச்சநீதிமன்றம் தற்பொழுது அறிவித்திருக்கின்றது. அதன் அடிப்படையில் தான் தற்பொழுது 5 பேர் அடங்கிய ஒரு சுயாதீனமான சிறப்பு விசாரணை குழுவை உச்சநீதிமன்றம் தற்பொழுது இந்த திருப்பதி லட்டு சர்ச்சை விவகாரத்தில் தற்பொழுது அமைத்திருக்கின்றது. ஆந்திர பிரதேச முதல்வர் தான் இந்த பிரச்சனையை எழுப்பியிருந்தார். கடந்த ஆட்சியின் பொழுது திருப்பதி லட்டு பிரசாதத்தில் விலங்கு கொழுப்பு கலக்கப்பட்ட நெய்யானது கலக்கப்பட்டிருந்ததாக அவர் ஒரு சர்ச்சையை எழுப்பியிருந்தார். அதன் அடிப்படையில் தான் தற்பொழுது இந்த விவகாரம் நாடு முழுவதும் மிகப்பெரிய ஒரு பூதாகரமாக ஒரு சர்ச்சைக்குள்ளானது. இது போன்ற ஒரு சூழ்நிலையில் தான் உச்சநீதிமன்றத்தில் மனுக்களானது தாக்கல் செய்யப்பட்டது. இந்த விவகாரம் கோடிக்கணக்கான பக்தர்களுடைய உணர்வுகளை புண்படுத்தக்கூடிய ஒரு வகையில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு விவகாரமாக இருக்கின்றது. அதன் அடிப்படையில் தான் இந்த விவகாரத்தில் உண்மை கண்டறியப்பட வேண்டும். விசாரணை சுயாதீனமான ஒரு விசாரணை மேற்கொள்ளப்பட்டு உண்மை கண்டறியப்பட்டு நாட்டு மக்களுக்கு உண்மை விளக்கப்பட வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் மனுக்களானது தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் தான் தற்பொழுது உச்சநீதிமன்றமும் அந்த மனுக்களை ஏற்றுக்கொண்டு தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த கோடிக்கணக்கான பக்தர்களுடைய ஒரு உணர்வுகளை மதிக்கும் வகையில் தற்பொழுது உச்சநீதிமன்றம் சுயாதீனமான ஒரு 5 பேர் அடங்கிய ஒரு சுயாதீன சிறப்பு விசாரணை குழுவை அமைத்து இந்த விவகாரத்தில் உத்தரவிட்டிருக்கின்றது. ஆண்டன், விவரங்களுக்கு நன்றி.